ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கனவு இல்லா நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு வீடு, அது என்னோடய கனவு வீடை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு காட்டப்புறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு, அதாவது மேலேருந்து வரக்கூடிய அந்த நீரானது அப்படியே எவ்வளோ தண்ணி வந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா இதுலேயே என்ன செஞ்சதுன்னா அதில் அப்சர்வ் பண்ணி என்னென்னா கீழே வந்து நிலத்தண்ணீருக்கு போயிடும். மழைநீர் சேகரிப்போட ஒரு சூப்பராக என்ன செஞ்சுருக்குன்னா வடிவமைச்சிருக்கு. அப்படி வாங்க, அப்படி வீட்டுக்குள்ளே போவோம் வாங்க. இதுதான் அது நல்ல ஹைட்டில் இங்கே பாருங்கள், 1 2 3 1 2 3 4 5 6 7 8 ஸ்டெப்பு கொண்ட ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஹைட்டு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா? நல்ல ஹைட்டோட என்ன செய்யணும் கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு பாருங்க. அப்படி வாங்க. வந்த உடனே இது எதுக்குள்ளே என்ன செய்யணும்னா நம்ம இது வந்து என்ன செய்யணும், நமக்கு போர்வெல்லுங்க இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும் சூப்பராக ஒரு எலிவேஷன் பண்ணி மறைச்சி சூப்பராக அருமையாக இருக்குது. இது ஒரு ரங்கோலி கோலம் இல்லை, ஒரு மேட்டு சூப்பராக இருக்குது. ரைட் வாங்க. அப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 அழகான, அதாவது 5 சீட்டர் சோபா வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீட்டுடைய சென்ட்ரு பகுதியில் வந்து நல்ல ஒரு அழகான ரங்கோலி கோலம் சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி வாட்டர் ப்ரூஃபில் ஒரு அருமையான டோரு சூப்பர் டிசைனில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிவி வந்து நமக்கு வந்து டிவி செட்டு மாட்டுறதுக்காக ரெடி பண்ணது. இது என்னோடய நண்பர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. சூப்பர், அவருக்கு தேங்க்ஸ். அவர் பேரும் மணி தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்துட்ருக்க, அதாவது நீங்கள் மெயின் வாசலுக்கு நேராக வந்து ஒரு அழகான ஃபோட்டோ. இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் 4500 சம்திங் உள்ள ஒரு அழகான டிசைன் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு ரியாலிட்டியாக டிசைனாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து ரிமோட்டில் இயங்கக்கூடிய ஆட்டோம்பர்க் ஃபேன் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபேனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நல்ல எலிவேஷன். இன்னொன்று என்ன, வீட்டுக்கு எதுக்கும் நல்ல ஹைட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஹைட்டு. நல்லா ஹைட்டாக இருக்கனால நமக்கு என்ன செய்யணும், கூலிங்காக என்ன செய்யும் இருக்கும். இங்கே ஒரு சாமியாரை திறந்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஃபுல் டிசைன். இதில் லைட் இருக்குது, லைட் வச்சு வச்சுருக்காங்கன்னா அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த கிருஷ்ணர் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த சின்ன ஒரு வீணைகள் வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன செய்யிருக்கேன், நான் ஷோகேஸ் அதை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பார்த்துட்டு இருக்க இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மியூசிக் லைட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை சில இடத்துல பார்த்துருக்கலாம். இது வந்து என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நான் சும்மா இருக்கும்போது என்ன சொன்னால் மியூசிக், அதாவது பாட்டு என்ன சொன்னால் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருப்போம். நம்ம அதே மாதிரியே சமைக்கும்போது பாட்டு என்ன சொன்னால் கேட்கறதுக்கு வசதியாக என்ன சொன்னால் மாட்டியிருக்கேன். இது 5 சீட்டர் சோபா. அதே மாதிரி இது சமையலறை, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கு. இது வந்து ஒரு மாடர்ன் கிச்சன். இது என்னோடய விருப்பத்திற்காக நான் ரொம்ப வற்புறுத்தி என்ன செய்யணும்னா இந்த டிசைன் போட சொல்லி இதை கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடர்ன் கிச்சன் சூப்பராகும். ஓகே, அதேமாதிரி இதில் இந்த லைட்டு சென்சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இந்த மேலே வந்து என்னென்னா நம்ம ஆட்டோமேட்டிக் மூவ் ஆகும்போது இந்த லைட் எரியும். அப்புறம் நம்ம அங்கிட்டு போய்ட்டோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். சென்சார் லைட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு இதில் கபோர்டெலாம் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதில் என்ன அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், கேஸ் இது உள்ளேயே என்ன செய்யணும் ஃபிட் பண்ணி, கேஸ் வந்து வெளியில் வைக்க மாதிரி என்ன செய்யுதுன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நல்லா இருக்குது. எனக்கு அது வெளியில் நானே என்ன வெளியில் வைக்க சொல்ல கேஸு, அதுக்குள்ள டிசைனு. அப்புறம் இது ஒரு மாடர்ன் டைல்ஸ் கிச்சனில். ஓகே, அடுத்து அப்படி வாங்க. அடுத்து இதே எப்படி மெயின் ஹாலுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ, அதே மாதிரி எங்கள் பாப்பா ஃபோட்டோ வந்து நேரடியாக ஒரு பெட்ரூம், எங்கள் பாப்பாவுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு, அதுக்குள்ள ஃபோட்டோ. இதுவும் 4000 ரூபாய் இந்த ஃபோட்டோ. இது பெட்ரூமு, இது வித் அட்டாச்சு வந்து பாத்ரூம் அட்டாச்சு. உங்களுக்கு தெரியும். இது வேணா
எனக்கு பிடிச்ச டிசைனில் இருந்ததுன்னா இது சூப்பராக இருக்கும். லைட் பிங்கு இது மாதிரி பண்ணிருந்தோம்னா அழகாக டிசைனாக இருக்கும். சூப்பரான ஒரு மாடர்ன் கிச்சன். அதே மாதிரி என்ன ஃபுல் உங்களுக்கு ஒரு மாடர்ன் பாத்ரூம் எப்படி இருக்குமோ அது மாதிரி டிசைனாக வடிவமைக்கப்பட்டது. எல்லா வசதியோட ஒரு கிளாஸு இது அப்புறம் வந்து ஸ்டாண்டு எல்லாமே என்ன செய்யணும் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி டிசைன் வடிவமைக்கப்பட்டது வித் ஷவரோட. சரி வாங்க அடுத்த பார்த்துப்போம். இதை சொல்ல மாட்டேன். இது வந்து என்ன ஸ்டெப்பு வந்து உள்ளுக்கே போட்டிருக்கோம். அந்த ஸ்டெப்புக்கு கீழே எதுவுமே தெரியாத மாதிரி அதே மாதிரி நிறைய பொருட்களை வைக்கிற மாதிரி உங்களை பார்த்தா தெரியும். சரிங்களா? இந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்து இல்லைன்னா எம்டியாக இருக்கும், நமக்கு வந்து அசிங்கமாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எதனாலும் ரேக் மாதிரி என்ன செஞ்சோம்னா அடித்து பொருட்கள் வச்சுக்கிறதுக்காக இது என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப இது வந்து நானும் இதே நான் சொல்லி தான் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரெடி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். அதே மாதிரி லைட்டு இது என்ன சின்ன ஃபேன் நல்ல ஃபேன் சைஸில் ஒரு லைட்டு. அப்புறம் வந்து துணி வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கு. அப்புறம் ஸ்டெப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஸ் பைப்பு. இது எஸ்எஸ் பைப் உள்ளே இருக்கனால காலங்காலத்துக்கு நினச்சுன்னா பழிச்சுன்னு நினச்சுன்னா இருக்கும். வாங்க ஸ்டெப்பில் ஏறும். இது வந்து ஒரு ரூம் மொழியாக நமக்கு பெட்ரூம் மொழியாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பெட்ரூம் வந்து அப்படி நேராக ஏறணும் அப்படின்னா இன்னொருன்னா ஒரு ஸ்டேர் போட்டிருக்கோம், ஒரு படிக்கட்டு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம மாடிக்கு போகிறதுக்கு. இது அப்புறம் போகும். முதல்ல இது வந்து எனக்கு பிடிச்ச ரூமு. நான் பெரும்பாலுங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதாவது தேட்ரு. இது நான் கட்டும்போதே என்ன செய்யணும், எனக்கு வந்து மினி தேட்ரு வந்து என்ன செய்யணும் இருக்கணும். ஏன்னா நான் படம் நிறைய பார்ப்பேன், அதனால் தேட்ரு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம் வந்து இதில் வந்து அதே மாதிரி என்ன இது 500 வாட்டில் அந்த சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 500 வாட்டு. அதனால் சவுண்டு வந்து காதை கிழிக்கும். படம் பார்க்குறதுக்கு தேட்டரில் கூட அந்த எஃபெக்ட் இருக்காது. இங்கே நமக்கு கிடச்சுன்னா அந்தளவுக்கு என்ன செய்யும் இருக்கும். அது மாதிரி இது வந்து என்ன அதேமாதிரி ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் ஒரு 22,000 உள்ள ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் மூலம் தான் இதை நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி RGB லேசர் சிஸ்டம். RGB லைட் இருக்குது பார்த்தீங்களா, RGB லேசர் சிஸ்டமும் இது வந்து என்ன 7.1 ஒரு சவுண்ட் ஆடியோ சிஸ்டமும் இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன சின்ன கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன சாய்வாக உள்ள 2 சேர் நமக்கு என்ன சாய்வாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு லைட்டு தெரியுங்க. இது என்ன செய்யணும்னா கலர் லைட்டும் RGB சிஸ்டம் தான். ஒவ்வொரு தடவை லைட் ஆஃப் பண்ணும்போது இருக்குன்னா அதோட கலர் வந்து என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு மாடர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பு. வெஸ்டர்ன் இது அது நம்ம பிடிச்ச கம்ஃபர்டபுள் கலரில் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து அப்படி வந்தீங்கன்னா இதில் வந்து பொருட்கள் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன ரேக் மாதிரியாக அடிச்சிருக்கோம். அடுத்து அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு. இது பண்ணிச்சுன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃபில் ஒரு டோரு. அப்புறம் எனக்கு பிடிச்சது புத்தர் சிலை. புத்தரோட ஏதாவது தாட் இருக்குன்னு நினச்சேன், அதனால் இதை வச்சுருக்கேன். அடுத்து அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து எல்லாமே நமக்கு பிடிச்சதான். இதுவுமே என்ன நல்ல ஒரு டிசைனில் நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வேணுன்னா வித் அட்டாச் டாய்லெட். இதுவுமே எனக்கு கலர் எல்லாமே எனக்கு சூப்பராக பிடிக்கும். லைட் கலரில் சூப்பராக எல்லாமே என்ன செய்யணும் நல்லாயிருக்கும். இதுவுமே என்ன சவரோட சிஸ்டம் நம்ம கட்டியிருக்கோம். இது எல்லாமே நான் பார்த்து பிளான் வந்து நானாக போட்டு பண்ணனால என்ன சொன்னால் இது வந்து பட்ஜெட் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஒரு 22 லேக்கில் என்ன செஞ்சேன்னா கட்டினா எனக்கு நம்பலாம் தெரியல, இருந்தால் நம்பி தான் ஆகணும். ஓகே, இப்போ வந்து மேலே பால்கனி மாடிக்கு வந்து எப்படி போகும், இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறுறோம். இங்கே ஒரு டோரு,
இந்த டோர் வந்து நமக்கு தேவைன்னா காற்று டோருக்கு திறந்து விட்டுக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஊர் என்ன செய்யணும் தெரியும். பறவைகள் புறாக்கள்லாம் அங்கே வரும். ஏதாவது காகம் பார்க்குறீங்களா? காகம் அது மாதிரி பறவைகள், நிறைய பறவைகள் வரும். இங்கே அது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள் வச்சுருக்கு. அதான் பேபி பொம்மை. அப்புறம் வந்து ஒரு பாருங்கள், அழகான ஒரு அம்மா வந்து குடத்தில் தண்ணி எடுத்து போகிற மாதிரி. அப்புறம் 2 வந்து பேபி சிலை, குபேர சிலை, மீன், அப்புறம் வந்து மயில். அதே மாதிரி இங்கே இருந்தால் நமக்கு என்ன சொன்னால் வாட்டர் சப்ளை, வாட்டர் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகி என்ன சொன்னால் இல்லை. இந்த மாதிரி சுற்றி வந்து அழகாக இயற்கையோடு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காற்றாடி ஃபுல்லாகவே என்ன சொன்னால் காற்றாலே. இந்த வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஊருடைய எல்லா வீடையும் வித்தியாசன இயற்கை நம்மளால் என்ன சொன்னால் ரசிக்க முடியும். சுற்றி என்ன சொன்னால் காத்தாடி இந்த மாதிரி என்ன சொன்னால் இயற்கை, வெளியில் கொஞ்சம் ஒரு அழகிய வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு இது என்னோடய கனவு வீடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.